மக்கள் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் விதவிதமான நாம் மறந்து போன பாரம்பரியமான உணவு வகைகளை உங்களுக்கு நினைவூட்டும் விதமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் ஆரோக்கியப்படுத்திட்டு இருக்க நிகழ்ச்சி தான் நம்மளுடைய பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சி. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கும் 2 விதமான உணவு வகைகளை கொடுக்க இருக்கின்றோம். இந்த உணவு வகைகளை கொடுப்பதற்காக நம்மிடையே தமிழ் மருத்துவ கழகத்திலிருந்து சித்த மருத்துவர் குமார் அவர்கள் வருகை பெறுந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். எந்த விதமான உணவு வகைகளை இன்றைக்கு எங்களுக்கு திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கீங்க? வறுத்தரைத்த மிளகு குழம்பு. வறுத்து அரைத்த மிளகு குழம்பு. ஆஹா, மிளகுல குழம்பு செய்ய போறீங்க. அப்ப தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். இதமா கண்டிப்பா. அதனுடைய மகத்துவமே அதுதான். அதாவது தொண்டை கம்மல், தொண்டை கட்டு, அது போல தொந்தரவுகளுக்கு இந்த மிளகுங்கிறது ரசம் வச்சு குடிச்சாலும் சரி, இல்லை இது போல குழம்பு வச்சு சாப்பிடும் போதும் நல்ல ஏதுவா இருக்கும். நல்ல குரல் வளம் வந்து நல்லா அருமையா வரும். குரல் வளம் அருமையாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் குரல் வளம் முக்கியமோ அவங்க எல்லாருமே இப்போ இந்த மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்றதை கத்துக்கோங்க. இப்போ அதுக்கான செய்முறை போயிடலாமா? மிளகு குழம்புக்கு என்ன செய்யணும்? இதுக்கு காரணமே வறுத்து அரைத்த குழம்பு, மிளகு குழம்பு. அதனால இந்த பருப்பு வகைகளில் தேவையானது இருக்கு. அதெல்லாம் வறுத்து நம்ம குழம்பு செய்ய போகிறோம். முதல்ல நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், புளி, தக்காளி, எண்ணெய், கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், கல்லுப்பு, மிளகு, மிளகாய் வற்றல், கடலைப்பருப்பு, கருவேப்பிள்ளை. முதல்ல என்ன பண்ண போகிறோம்? முதல்ல வந்து சிறிது எண்ணெய் ஊற்றி இந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம போட்டு இளம் பருப்பாக வறுத்துக்கிறோம். கொஞ்சம் ஊற்றுக்கிறோம். இதில் என்ன ஊற்ற போகிறோம்? உளுந்து கொஞ்சம் போடுங்க, கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுங்க. எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்க போகிறோம். உள்ள போடலாமா? போடுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போடுங்க. மிளகு கொஞ்சம் போடுங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஆமாம், அதுதான் இங்கே தலைவன். இன்னும் போதுமா? போதும். இது நல்ல இளம் வறுப்பாக வறுத்த போதும். பொன்மருவலாக வரும் பொழுது நம்ம இதை எடுத்துக்கலாம். இது கூட சிறிது மிளகாயும் போட்டுக்கலாம். மிளகாய் வெட்டலாம். மிளகாய் வெட்டல் உடைச்சு போடுங்க. போடுங்க. உடைச்சா போடுங்க. நம்ம அரைக்க தானே போகிறோம். பெருங்காயம் இதில் சேர்க்குறோமா இல்லை? இதில் இல்லை, பின்னாடி அரைக்கிறதுல சேர்க்கல. சரி, இது நல்லா வறுத்து வந்தாச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்ல அம்மியில் வச்சு ஆற வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம். அரைச்சு. ஆமாம், வறுத்து அரைத்த மிளகு குழம்புக்கு இப்போ நீங்கள் அரைக்க சொன்னதை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ வறுத்து எடுக்கணுமா? அது வறுத்து எடுக்க தேவையில்லை. நம்ம எண்ணெயை ஊற்றி கடுகு ஊற்றி தாளித்து நம்ம மறுபடியும் இந்த வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு குழம்பு செய்கிறதுக்கு ரெடி ஆயிடுது. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் போதுமா? போதும். இதில் நம்ம கடுகு போடும்போது தேவைப்பட்ட கடலை பருப்பு உளுந்தும் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். 2 துண்டு சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு போடுங்க. உளுந்து போடவா? உளுந்து கொஞ்சம் போடுங்க. போட்டுச்சு. நல்லா பொரிஞ்சு வருது. தேவைன்னா பூண்டு இப்பவே சேர்த்துக்கலாம். 2 பல்லு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துருக்கோம். அந்த வெங்காயம் சரி, நம்ம நறுக்கிய வெங்காயத்தை கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதுமா? போதும். நம்ம எந்த குழம்பும் வைக்கும் பொழுது வெங்காயம் ஒரு 2 பங்காக இருக்கலாம், தக்காளி ஒரு பங்காக இருக்கலாம். இதை பண்ணும்போதே நம்ம தக்காளி வந்து ஒரு தக்காளியை நறுக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு சமச்சீர் உணவாக கிடைக்கும். வெங்காயம் வந்து நல்ல பொன்னுரலாக வறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த இதுலையுமே பயன்படுத்தணும். இது ஓரளவு நல்லா பொன்னுரலாக வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளியை போடணும். பொன்னிற வெங்காயமும் தக்காளியும் சேரும்போது தான் பார்வைக்கே அவ்வளோ அழகு. இல்லை இந்த தக்காளி இந்த வெங்காயம் வந்து சரியாக வதக்காத தக்காளி போட்டுட்டா
தக்காளி நல்லா சீக்கிரம் வணங்கிடும். அந்த ஈரத்தில் வெங்காயம் வணங்காது. நீங்கள் சாம்பார் பார்த்தீங்கன்னா எந்த குழம்பாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும், அந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அது சாம்பாரே வந்து அவ்வளோ ருசியாக இருக்காது. இதுதான் சிறு சிறு விஷயங்கள் தான் அந்த சுவையே வந்து அவ்வளோ தெளிவாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த கலவையை அது கூட சேர்த்து நம்ம புளி கரைசல் சேர்த்து கலந்து இது கூட புளி கரைசல் கொஞ்சம் சேர்த்துடலாமா? சேர்த்து ஆமாம். நம்ம இது கொஞ்சம் தேவையான புளி கரைசல் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மெழுகு இந்த காரம் இருக்கும், நம்ம மிளகாய் போடுறோம். அதனால நம்ம இந்த பருப்பு வகையில் இந்த புளியும் சேரும் பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு காரமான ஒரு சுவை வராது. தண்ணீர் சேர்க்கணுமா? ஆமாம், நம்ம தேவைப்படும் போது கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஆமாம், சரி. எல்லாமே சேர்த்தாச்சா? எல்லாமே சேர்த்தாச்சு. சிறிது பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதி வந்த உடனே இறக்கிட்டு இறக்கும் பொழுது கருவேப்பிலை தேவைப்பட்டதுன்னா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம். வறுத்தரைத்த மிளகு குழம்பு தயாராயிட்டே இருக்கு. என் கையில கொத்தமல்லி கருவேப்பிலையும் தயாரா இருக்கு. நல்லா நம்ம கொதி வந்துருச்சு. போட்டுலாமா? போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் இது ருசி பார்க்கணும் இல்லையா? பார்த்துட்டுமா? கண்டிப்பா கொடுங்க. இந்த புளிப்பு தூக்கலா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இந்த காரம் எதுனா தெரியுது? காரம் வந்து இந்த மிளகாய் காரம் தான் காரம்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மிளகு குழம்பு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிளகுல இருக்கிற காரத்தன்மையை நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ரொம்பவும் ருசியா சுவையா இருக்கு இந்த வறுத்தரைத்த மிளகு குழம்பு. அது மட்டும் இல்லாம இப்ப நான் முழுங்கின உடனே அந்த தொண்டையில அது இறங்குறது நல்லா தெரியுது. அந்த கரகரப்பா ஏதேனும் சளிகளே இருந்ததுன்னா அது அப்படியே அறுத்துட்டு இறங்குற மாதிரியான ஒரு உணர்வு. ரொம்ப அருமையா இருக்க இந்த மிளகு குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்னு அந்த செய்முறை எங்களுக்கு இன்னொரு முறை சொல்லிடுங்களேன். வெங்காயம், சிறிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். தக்காளி நறுக்கி வச்சுக்கிறோம். அது கூட பாசிப்பயிறு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயம், வெந்தயம், மிளகு, உப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பருப்பு வகைகளெல்லாம் எண்ணெய் ஊற்றி சிறிதாக இளம் வறுப்பாக வறுத்துக்கிறோம். மிளகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் இளம் வறுப்பாக வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிறோம். புளி கரைசலை ஏற்கனவே தண்ணி ஊற்றி கொதி தண்ணீரை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிறோம். அது கூட எண்ணெய் சிறிது ஊற்றி கடுகு போட்டு நம்ம பருப்பு வகைகள் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் போட்டு தாளிப்பு வந்த உடனே வெங்காயம் சிறிது நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னுரெல்லாம் வறுத்த உடனே தக்காளி சிறிது சேர்த்து நல்லா வறுத்துட்டு நல்லா வணங்கின உடனே நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருந்த அரைத்த அந்த விழுது மற்றும் அந்த புளி கரைசல் ரெண்டுமே கரைச்சிட்டு நம்ம உப்பு தேவைன்னா அப்போ நம்ம பார்த்துட்டு கூட உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம இறக்கும் பொழுது நல்லா கொதி வந்த உடனே இறக்கும் பொழுது கருவேப்பிலை, கொத்தமல்லி எதனாவது இருக்கிறத போட்டு இறக்கி வச்சுக்கலாம். நமக்கு வறுத்தரைத்த மிளகு குழம்பு தயாராக.